மைசெல்ஃப் அட்வொகேட் ரஜியா பர்வீன். என்னுடைய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தொலைச்சிட்டு ஒரு ப்ராப்ளத்தோட என்கிட்ட வந்திருந்தாரு. அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் பண்ணேன், அது எப்படி நான் கிளியர் பண்ணி கொடுத்தேன்றதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கும் வரும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனோம்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி தரணும். சர்டிஃபிகேட் தொலைஞ்சிச்சுன்ட்டு எழுதி தந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி போட்டு தருவாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஆட் தரணும். தமிழ் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் சர்டிஃபிகேட் தொலைச்சதுனால நீங்கள் சப்போஸ் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிபிஏல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே காலேஜ் சர்டிஃபிகேட் தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படி தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாலுக் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்ட்டு ஒன்று இருக்கும். அது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 2000 தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வச்சு ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணிக்கணும். சரியா? நோட்ரி பப்ளிகேஷன் போட்ட ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் போய் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். தேங்க்யூ.